Hello friends, இந்த வீடியோல நம்ம டேட்டட் if அப்படினு ஒரு ஃபார்முலா எக்ஸல்ல இருக்கு. அதோட பர்பஸ் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு டேட்டட் அப்படினு போடிங்கனா டேட்னு போடிங்கனா உங்களுக்கு டேட்டட் if அப்படிங்கற ஃபங்க்ஷன் எக்ஸல்ல வராது. நீங்க இப்போ ஒரு d அதே மாதிரி if அப்படிங்கறத போட்டுட்டு ஜஸ்ட் ஓபன் பிராக்கெட் அழுத்துனீங்கனா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டேட்டட் if அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இங்க வர ஆரம்பிக்கும். இல்லைனா அது வந்து ஷோவே ஆகாது. சரி, இந்த ஃபங்க்ஷன் எதற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் டேட் அதே மாதிரி எண்ட் டேட் இருக்கு அப்படினா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டேட்டட் if ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க டேட் வைஸாவும் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி மந்த் வைஸாவும் கண்டுபிடிக்கலாம், இயர் வைஸாவும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு கஸ்டமர் நேம் இருக்கு. அவங்க என்னையில இருந்து நம்மளுடைய கஸ்டமரா இருக்காங்க, எப்போ வரைக்கும் நம்மளுடைய கஸ்டமரா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கு. சோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா இவங்க எத்தனை நாளா நமக்கு கஸ்டமரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இவங்க எத்தனை மாசமா நமக்கு கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். எத்தனை இயரா நமக்கு கஸ்டமரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க அத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டட் if அப்படிங்கறத போட்டுட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஜஸ்ட் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க, தென் எண்ட் டேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்கு உள்ள d அப்படிங்கற கேரக்டர் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதற்கு இடையில இருக்கக்கூடிய டேட்டை வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதே மாதிரி மந்த்க்கு போகும்போது ஜஸ்ட் ஃபுல் ஃபார்முலாவையும் காப்பி பண்ணிட்டு உள்ள வந்து போட்டுட்டு இந்த இடத்துல மந்த் அப்படிங்கறத போடிங்கனா மந்த் எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு வந்துரும். சோ அதே மாதிரி உள்ள போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல y அதாவது இயருக்கு y அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இயர் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வந்துரும். சோ பொதுவாவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே ஒரு டேட்டா இன்னொரு டேட்டால மைனஸ் பண்றீங்க அப்படினா இந்த +1 அப்படிங்கறத வந்து ஆட் பண்றது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இவங்க நமக்கிட்ட ஒரு 1 இயரா வந்து கஸ்டமரா இருக்காங்க அப்படினு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 6th மந்த் வரைக்கும் வந்து இவங்க கஸ்டமரா இருக்காங்க அப்படினா 6 ன்னு தான் சொல்லுவோம். பட் இதுல இருந்து இத மைனஸ் பண்றதுனால ஒவ்வொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுத்திருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு நம்பர் ஃபார்மட்டுக்கு நீங்க கன்வர்ட் பண்ணிருங்க. தென் என்ன பண்ணுங்க, +1 அப்படிங்கறத லாஸ்டா வந்து எப்பவுமே ஆட் பண்ணிக்கங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும். சோ இப்படி நீங்க பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டான வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டட் ஃபார்முலாவை எக்ஸல்ல யூஸ் பண்ணனும். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.